வெறும் சாயங்காலத்தில் இருட்டில் மட்டும்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பட்ட பகல்லே நல்ல வெளிச்சத்துலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது பாருங்க. அழகு, அற்புதமான அழகை ரசித்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு புலி வந்துடுது காட்டில். ஓடுறார், ஓடு 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 ஓடுன்னு ஓடுற. அப்படி ஓடும்போது ஒரு மலைப்பிரதேசத்துடைய பகுதியில் வர, அந்த மலைப்பிரதேசத்தில் இப்படி எட்டி இப்படி பார்க்கும்போது கீழே பெரும் பள்ளத்தாக்கு, ஒரு நதி ஓடுது, இந்த பக்கம் புலி. உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பதிலும் கிடைக்காது. உலகத்தில் எந்த இடத்துல ஒரு பரிணாம வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலி இருக்கானோ அவன் கடைசியில் வந்து சேர வேண்டிய இடம் வேதாந்தம். நம்ம தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதம் தான் இந்த மேட்ரிக்ஸ். எத்தனை முறை படிக்கிறது திருப்பு திருப்ப, வேறு வழி இல்லை. இங்கே ஒரு முறை படிச்சிங்கன்னா கொஞ்சம் தெளிவு அடையும். அதனால் கொண்டு வந்தோம். அறிவோம். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம். இந்த வீடியோவில் 2 பாடல்களை படிக்கலாம், 49, 50. போன வீடியோவில் ஒரு விஷயம் படித்தோம். ஆவரண சக்தியை காட்டிலும் விக்ஷேப சக்தியானது நமக்கு நன்மையை செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த நன்மையை செய்யக்கூடிய விக்ஷேப சக்தியிலும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கே விளக்குறார். ஒரு கேள்வி ஒரு பதில் போல் இருக்குது. கேள்வி ரொம்ப அழகாக இருக்கும், பதில் அதை விட அழகாக இருக்கும். அது என்ன கேள்வி என்ன பதில்னு பார்க்கலாம். ஆவரண சக்தியின் பிரதிகூலம், விக்ஷேப சக்தியின் அனுகூலம். இன்னும் இந்த டாப்பிக்கில் தான் இருக்கும். நம்ம 49வது பாட்டு. இதில் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு பதில் இருக்குது. அழகான கேள்வி, அழகான பதில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாய் வந்த முத்தியும் பொய்யாமென்னின் மோகனித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலைமையாமே. இதை அனலைஸ் பண்ணுவோம். சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால், சுத்தியில் வெள்ளி போலன்னா, சுத்தினா இங்கே கிழிஞ்சல். எங்கேயாச்சும் பீச்சில் வாக்கிங் போகும்போது ஒரு பட்டப்பகல் நல்ல வெயில், இந்த கிழிஞ்சல் வெள்ளி போல தோன்றுறது, பளிச்சல் பளபளன்னு தோன்றுறது, வெள்ளின்னு நினச்சிக்கிறோம், தப்பாக நினச்சிக்கிறோம். அப்போ இந்த கிழிஞ்சல் அப்படின்றது உண்மையானது, அதன் மீது தோன்றிய இந்த வெள்ளி பொய்யானது. அப்போ மெய்யான கிழிஞ்சல் மேல் பொய்யான வெள்ளி காசு எப்படி பார்க்கப்படுகிறதோ அதே போல் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்திய, அவ்வளோதான். இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்திய அப்படின்ற கான்செப்டை இப்படி ஒரு எக்ஸாம்பிளில் கொடுக்குறார். நம்ம பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் படிப்போம். அந்த காலத்தில் சாயங்கால வேளையில் கொஞ்சம் இருட்டாக இருக்கும்பொழுது இந்த கயிறை பாம்பாக தவறாக புரிந்து கொள்கிறோம். வெறும் சாயங்காலத்தில் இருட்டில் மட்டும்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பட்ட பகல்லே நல்ல வெளிச்சத்துலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது பாருங்கள். கிழிஞ்சலை தவறாக வெள்ளி காசு என்று புரிந்து கொள்கிறோம், பளபளப்பாக இருக்கிறதுனால. இதே போல் தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய். இதே போல் இந்த விக்ஷேப சக்தி பொய்யானது, இந்த விக்ஷேப சக்தி. இப்போ எதுக்காக இதை சொல்ல வருகிறாருன்னு தாட்டை கண்டினியூ பண்ணுவோம். சத்திய சாதனமாய் வந்த முத்தியும் பொய்யாமென்னேன். இந்த விக்ஷேப சக்தி, இந்த கிழிஞ்சலில் எப்படி வெள்ளி பொய்யோ அதே போல் இந்த பிரம்மத்தின் மீது தோன்றிய இந்த ஜகத் மித்தியை, விக்ஷேப சக்தியின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஜகத்து மித்தியை. அப்படிப்பட்ட இந்த மித்தியான ஜகத்து, அதில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், உபநிடதங்கள், வேதங்கள், பிரம்மசூத்திர, பகவத்கீதை, வேதாந்த சாஸ்திரங்களும் மித்தியை. ஏன் இந்த மித்தியான ஜகத்தில் ஒரு பகுதி, அதனால் இதுவும் மித்தியை. இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவும் மித்தியை. இதை அனுஷ்டானம் செய்யக்கூடிய சாதனங்களும் மித்தியை. இதுதான் பாயிண்ட். அப்போ ஜகத் மித்தியை, ஜகத் விக்ஷேப சக்தியோட வெளிப்பாடு அப்படின்னா, விக்ஷேப சக்தின்றது மித்தியை, ஜகத்ன்றது மித்தியை. அந்த மித்திக்குள்ள இருக்கக்கூடிய சாஸ்திரங்களையும் மித்தியை, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவும் மித்தியை, அந்த சாதனங்களையும் மித்தியை. இப்படி இருக்கும்போது அந்த மித்தியால் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், ப்ராஃபிட், அது என்ன? அது மித்தியை தானே இருக்கும். அது எப்படி போய் என்ன மெய்யாக இருக்க முடியும்? அப்போ மித்தியான சாதனையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்தியும் மித்தியாக தானே இருக்கும். அது எப்படி உண்மையாக ஆகும்? இதுதான் கேள்வி. சக்தி சாதனமாய் வந்த முத்தியும் பொய்யாமனின். ஏன்னா விக்ஷேப சக்தி ஜகத்து மித்தியான்னு சொல்லும்போது ஜகத்துக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய சாஸ்திரங்களும் குரு மித்தியா. அப்போ அதனால் வரக்கூடிய முக்தியும் மித்தியை தானே. அது எப்படி உண்மையாக முடியும்? தான் கேள்வி. எப்படி லாக் பண்ணா இருப்பாரு? உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியும். மகா கஷ்டமான கேள்வி.
ஜெகத்து மித்தியன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குருவும் சாதனைகளும் சாஸ்திரங்களும் மித்தியை. அப்போ அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் மித்தியை தான். அது எப்படி உண்மையாகும்? நல்லா சிந்தனை பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி முடிஞ்சதா? அதுக்கு பதில் சொல்கிறார். இதுக்கு ரொம்ப கஷ்டமான பதில் இது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் கொண்டு வந்து சொல்கிறார். பதில் சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த பதில் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பதில். மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யம். இந்த நிர்வாண நிலை முக்தி மெய்தான். இந்த ஜகத்து மித்தியை கரெக்ட், ஜகத்து உள்ள இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் மித்தியை கரெக்ட், குரு மித்தியை கரெக்ட், சாதனை எல்லாம் மித்தி. ஆனால் அந்த மித்தியான குரு, மித்தியான சாஸ்திரங்கள், மித்தியான சாதனைகள் மூலமாக அடையக்கூடிய முக்தி மெய். அந்த நிர்வாண நிலை மெய். எப்படின்னா மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போடு தான் பதில். கன்வின்சிங்கான பதில். உலகத்தில் இருக்கிற புத்திசாலிகள் பூரா, புத்தி சாதுரிய உடைய அத்தனை மனிதர்களும் இந்த வேதாந்தத்தில் தான், சனாதன தர்மத்தில் தான் இருப்பார்கள். இந்த கேள்வி அப்படிப்பட்ட அருமையான கேள்வி, பதில் அப்படிப்பட்ட கன்வின்சிங் பதில். ஒருத்தர் காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போய் காட்டுடைய அழகை ரசிக்கிறார். மலைகளும் அருவிகளும் ஆறுகளும் காடுகளும், அங்கே குயில் கூவுறது, மயில் நடனமாடுறது, இங்கே பறவைகள்லாம் விதவிதமான ஒளியை கிளப்புறது, அழகு, அற்புதமான அழகை ரசித்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு புலி வந்துடுது காட்டில். ஓடுறார். ஓடு 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 ஓடுன்னு ஓடுற. அப்படி ஓடும்போது ஒரு மலைப்பிரதேசத்துடைய பகுதியில் வர, அந்த மலைப்பிரதேசத்தில் இப்படி எட்டி இப்படி பார்க்கும்போது கீழே பெரும் பள்ளத்தாக்கு, ஒரு நதி ஓடுது. இந்த பக்கம் புலி. புலிகிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறோன்றது. இந்த மலையிலிருந்து அந்த நதியில் குதிக்கிறார். தொப்புன்னு குதிக்கிறார். அதே நேரத்தில் அவர் பெட்லேருந்து கீழே தொப்புன்னு கீழே விழுறார். அப்போ தான் புரியுது இதுவரையும் தான் கண்டது கனவுன்னு. அப்போ கனவு நிலையிலிருந்து நனவு நிலைக்கு வந்து விட்டார். பொய்யான கனவிலிருந்து மெய்யான நனவு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்னென்னா, அதே பொய்யான கனவில் தோன்றிய புலிதான். அப்போ புலியும் மித்தியை, கனவு லோகமும் மித்தியை. அப்போ மித்தியான புலி மித்தியான கனவிலிருந்து வெளிவருவதற்கு, நனவு நிலைக்கு வெளிவருவதற்கு காரணமாக அமைந்தது. அதே போல குருவும் இங்கே மித்தியை, சாஸ்திரங்களும் மித்தியை, சாதனங்களும் மித்தியை. இவைகளெல்லாம் மித்தியாக இருந்தாலும், விக்ஷேப சக்தியினுடைய வெளிப்பாடாக இருந்தாலும், இவைகளெல்லாம் நிர்வாண நிலை, மெய்யான் நிர்வாண நிலையை கொண்டு வருவதற்கு காரணமாக அமைகிறது. எப்படின்னு, மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெரியுமா போல. ஒரு மனிதன் உறங்கும் பொழுது அவன் கண்ட கனவு மித்தியை, அந்த கனவில் தோன்றிய புலியும் மித்தியை. ரெண்டுமே கரெக்டு தான். அதே போல் ஜகத்து மித்தியை, ஜகத்து குருவும் சாஸ்திரங்களும் சாதனைகளும் மித்தியை தான். இந்த மித்தியான புலி மித்தியான கனவிலிருந்து வெளிவருவதற்கு உதவி புரிகிறது. அதே போல் சாஸ்திரங்களும் குருவும் சாதனைகளும் மித்தியாக இருந்தாலும் அவைகள் தான் இந்த புலி போல நமக்கு சம்சார சாகரத்திலிருந்து, சம்சார கனவிலிருந்து வெளிவருவதற்கு உதவி புரிகிறது. ஆகையினால் மித்யா குரு, மித்யா சாஸ்திரம், மித்யா சாதனைகளால் நாம் அடையக்கூடிய பலன் உண்மையான மெய்யான நிர்வாண நிலை. இது இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பதிலும் கிடைக்காது. உலகத்தில் எந்த இடத்துல ஒரு பரிணாம வளர்ச்சி உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலி இருக்கானோ அவன் கடைசியில் வந்து சேர வேண்டிய இடம் வேதாந்தம். ஏன் கேள்வி அப்படி, பதிலும் அப்படி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயங்களை பேசக்கூடிய நமது சாஸ்திரங்கள், வேதாந்தங்கள். என்ன கேள்வி, என்ன ஆன்சர் பாருங்க, எப்படி கன்வின்சிங்காக இருக்கு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம வேதாந்தம். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோமா, இந்த ஒரு படம், இந்த மேட்ரிக்ஸ், இந்த ஆங்கில படம் ரொம்ப பாப்புலர். பல வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து உலகத்தில் சக்கப்போடு போட்டது. இது தெரியாதவங்களே இருக்க முடியாது. இந்த மேட்ரிக்ஸ் இருக்க, இந்த படத்தோட கான்செப்ட் வந்து என்ன, மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல தான். நம்ம தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதம் தான் இந்த மேட்ரிக்ஸ். இந்த மூவி வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும், நமது தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதத்துடைய இந்த பகுதி எப்படி ஃபிட் ஆகுறது அப்படின்னு. நனவு நிலையிலிருந்து கனவு நிலை, கனவு நிலையிலிருந்து நனவு நிலை, இந்த ரெண்டு நிலைகளை தான் இங்கே போய் வருவாங்க. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போவாங்க, இன்னொரு நிலையிலேருந்து மீண்டும் அதே நிலைக்கு வருவார்கள். இந்த பகுதி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா, நம் நிஜஸ்வரூபமாகிய பிரம்மஸ்வரூபத்தை மறந்து உடல் மனம் புத்திகளை கை கொண்டு சம்சார கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். என்றைக்கு புலி மாதிரி இருக்கக்கூடிய சாஸ்திரங்களும் குருவும் நமக்கு வந்து சாதனைகளை சொல்லிக் கொடுக்குறார்களோ, அந்த புலி போல இருக்கக்கூடிய மித்தியாக இருந்தாலும் இந்த புலி போல இருக்கக்கூடிய சாதனைகளும் சாஸ்திரங்களும் குருவும்
நமக்கு உதவி புரிகிறார்கள் இந்த கனவுலேருந்து வெளிவருவதற்கு. அப்போ ஒரு நாள் இந்த கனவுலேருந்து நம் நிஜஸ்வரூபமாக நனவை வந்து சேருவோம். அப்படின்னா மோட்சத்தை அடையும். பகவான் ஆதிசங்கராச்சாரியர் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு, ஆத்மபோதம். அதில் இந்த விஷயத்தை சொல்கிறார். சம்சார சொப்ன துல்யோகி ராகத்வேஷாதி சங்குலஹா சொகாலே சத்தியவத் பாதி பிரபோதே சதி அசத்பவேத். இந்த சம்சார வாழ்க்கையை வந்து ஒரு கனவு போன்றது. என்றைக்கு நாம் இதிலிருந்து விழித்து கொள்கிறோமோ அப்போ இந்த கனவாகிய இந்த சம்சார வாழ்க்கை இல்லாமல் போகிறது. இந்த விஷயத்தை தான் இந்த மேட்ரிக்ஸ் இந்த மூவி சொல்கிறது. இதே விஷயத்தை நமது தாண்டவராய சுவாமிகள் இங்கே இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். எந்த விஷயம்னா, மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெரியுமா போல், மித்தியாக இருக்கக்கூடிய விலங்கால் மித்தியாக இருக்கக்கூடிய கனவு தெளிவடைகிறது அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்கிறார். நம்முடைய தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவனியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாட், அந்த தாட்டை வச்சு இப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு படத்தை எடுத்து உலகம் பூரா பறக்க முடியும், அவ்வளோ பாப்புலர் ஆக்க முடியும்னா, கைவல்ய நவனிதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சில பேருக்கு ஒரு சிந்தனை வந்து நாமளும் இந்த கைவல்ய நவனியத்தில் இருக்கக்கூடிய சில தாட்ஸை எடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சஜஷன் தரேன். அந்த படத்துக்கு மோகநித்ரான்னு பேர் வைக்கலாம், டைரக்டட் பை சுவாமி தாண்டவா. இது ஒரு சின்ன சஜஷன், அவ்வளோதான். மேலே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த பாட்டு அதே விஷயம் கண்டினியூ பண்ணுறார் இந்த பாட்டில். இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாமதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இதில் அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அனலைஸ் பண்ணுவோம். இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர். 4 விதமான எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இதே போல வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். நஞ்சை நஞ்சால் இரும்பை இரும்பால் அம்பை அம்பால் அழுக்கினை அழுக்கால் எப்படி மாய்க்கிறார்களோ அதே போல மாயையை மாயால் மாய்ப்பர். அதான் பாயிண்ட்டுங்க. 4 விதமான எக்ஸாம்பிள் சொல்லி எதுக்காகனா மாயையை மாயால் மாய்ப்பர். மாயை வைத்து கொண்டு மாயை ஒழித்து விடுவார்கள். பிறகு தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல், அந்த மாயையும் இல்லாமல் செய்து விடுவார்கள். எப்படின்னா சவம் சுடு தடி போல். இதான் பாயிண்ட். இது ஒன்று ஒன்றா பார்ப்போம், சிந்தனை பண்ணும். நஞ்சை நஞ்சால் மாய்ப்பர். நஞ்சுனா பாய்சன். பாய்சன், இந்த பாய்சன் யாரோ ஒரு குடிச்சிட்டான்னு தெரியாமல், தெரிஞ்சு குடிச்சான்னு தெரியாமல் குடிச்சான், ரெண்டுத்து பாசிபிள் தானே. குடிச்சினா அப்படின்னா இது எப்படி நீக்கிறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு பாய்சன் போடுவான், மெடிசன். மெடிசன் எப்படி பாய்சன் அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான குடும்பத்தில் தேவையில்லாமல் இந்த மெடிசன் சாப்பிட்டா அதுவும் பாய்சனாக மாறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இங்கே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, நஞ்சை நஞ்சால் அப்படின்னா ஒரு பாய்சனுக்கு இன்னொரு பாய்சன் அப்படி அர்த்தம் இல்லை. மெடிசனை வச்சு எப்படி பாய்சன் இல்லாமல் பண்ணுறோமோ அதே போல் இரும்பினை இரும்பால் மாய்ப்பர். ஒரு இரும்பு அறுக்கிறோம்னா அது பிளாஸ்டிக் வச்சு அறுக்க முடியாது, இல்லை மரத்தால் அறுக்க முடியாது. ஒரு இரும்பு அறுக்கணும்னா இன்னொரு இரும்பு வேணும். அதே போல் இந்த ஒரு இரும்பு பீஸ் அறுக்கணும்னா அது வந்து ஆக்ஸ் அப்ளைடு வச்சு அறுக்கணும். அதே போல் இதுவும் இரும்பு தான், இரும்பு தான். அப்போ இரும்பை இரும்பால் மாய்ப்பர். அம்பினை அம்பால், ஒரு அம்பு போடுறோன்னா பிரதி அம்பு போட்டு அந்த அம்பு இல்லாமல் போடணும். மகாபாரத சீரியலை நம்ம நல்லா பார்த்துருக்கோம். அதே போல் புராண கதைகளை நிறைய பார்த்துருக்கோம், பழைய படங்கள்லாம். அர்ஜுனன் இங்கேருந்து அம்பு போடுறான், அர்ஜுனன் மகாபாரத்தில் அம்பு போடுறான். அங்கேருந்து கர்ணன் பிரதி அஸ்திரம் போடுறான், அவன் ஒரு அஸ்திரம் போடுறான். கர்ணன் ஒரு அஸ்திரம் போடுற ஒரு அம்பு போடுறான், இங்கே அர்ஜுனன் திரும்ப போடுறான். இப்படி மாற்றி மாற்றி போட்டு அந்த அம்பை ஆகாசத்துலேயே இல்லாமல் செய்கிறார்கள். இப்போலாம் ஒரு பெரிய பெரிய பாம்பு போடுறான். இந்த நாடுகள்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கும் போது அவன் ஒரு பாம்பு போடுறான், இவன் ஒரு பாம்பு போட்டு ஆகாசே அதை அழிக்கிறான். அதே போல் அம்பினை அம்பால் மாய்ப்பர் தான் உதாரணம், வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் அம்பு போட்டார், இந்த காலத்தில் பாம்பு போடுறான், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர். நமக்கு ட்ரெஸ்ஸில் ஏதோ அழுக்கு வந்துடுதுன்னா இன்னொரு அழுக்கு போட்டு அதை மாய்ப்பர் அப்படின்னு எப்படி புரிந்து கொள்வதில்லை. சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறோம், அவ்வளோதான். இது ஒரு விதமான அழுக்குனா இது வேறு விதமான அழுக்கு. அப்போ அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர்னா சோப் போட்டு க்ளீன் பண்ண அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதே போல் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். இந்த எக்ஸாம்பிளாக எதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தேன். ஒரு விஷயத்தை அதுக்கு அதே விஷயத்தை வச்சு அது எப்படி இல்லாமல் பண்ணுறோமோ அதே போல் மாயையை மாயையால் மாய்ப்பர். மாயையை ஒழிக்க வேண்டும் என்றால் மாயையை பயன்படுத்துகிறோம், அதுதான் பாயிண்ட். அப்போ வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா இங்கே ஒரு சிந்தனை இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தாமத குணம்
இதனுடைய 2 சக்திகள், ஒன்று மூடல், இன்னொன்று தோற்றம். மூடல் ஆவரண சக்தி, தோற்றம் விக்ஷேப சக்தி. எத்தனை முறை படிக்கிறது திருப்பு வேறு வழி இல்லை. இங்கே ஒரு முறை படிச்சிங்கன்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அதனால் கொண்டு வந்தோம். அப்போ தாமத குணம் 2 சக்திகள், ஒன்று தோற்றம், இன்னொன்று மூடல். இந்த மூடல் ஆவரண சக்தி உண்மையை மறைக்கிறது, தோற்றம் விக்ஷேப சக்தி உண்மையின் மீது பொய்யை ஏற்படுத்துகிறது, பொய்யை தோற்றுவிக்கிறது. இப்போ மனிதன் உறங்குகிறார். இந்த மனிதர் உறங்கும் பொழுது கனவு, இந்த கனவு பொய்யானது. இந்த கனவுல காண்கின்ற காட்சி என்ன? ஒரு பெரிய ஒரு பார்க்கு போல இல்லை காடு, அழகான காடு. இந்த காட்டில் ஒரு புல்வெளி இருக்குது, மலைகள் இருக்குது, அந்த பக்கம் அருவிகள்லாம் இருக்குது, மேகங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, எல்லாம் பார்க்க நல்லா அனுபவித்து கொண்டு இருக்க. திடீர்னு ஒரு புலி வந்துடுது. இந்த புலியை கண்டு தான் மிரண்டு ஓடி போய் மலையிலிருந்து அந்த நதியில் குதிச்சார். அப்போ தான் பெட்டில் இருந்து கீழே விழுந்தார். இந்த கதையை பார்த்தோம். இப்போ இதில் விக்ஷேப சக்தி எது, ஆவரண சக்தி எதுன்னா, ஆவரண சக்தி நித்திரை. நித்திரைனா நித்திரையிலிருந்து ஏற்பட்ட கனவு. அந்த பொய்யான மித்தியான கனவு தான் ஆவரண சக்தியோட வெளிப்பாடு. தன்னை மறந்து கனவு காண்பது, தன்னை மறந்த நிலை ஆவரண சக்தி. அந்த கனவு காண்பது விக்ஷேப சக்தி. அந்த கனவில் ஒரு பகுதி தான் புலியும். கனவு பூரா விக்ஷேபம், அந்த விக்ஷேபத்தில் ஒரு பகுதி தான் புலியும். அப்போ ஆவரணம் என்ன? தன்னை மறந்து அந்த கனவு நிலைக்கு போகுது. தன்னை மறந்த நிலை ஆவரணம், கனவு நிலை விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேப சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு புலியை வைத்து கொண்டு தான் இந்த ஆவரண சக்தியாகிய அஜ்ஞானத்தை அழிக்க முடியும். விக்ஷேப சக்தியை கொண்டுதான் ஆவரண சக்தியை அழிக்க முடியும். இந்த புலியை கொண்டுதான், மித்தியான புலியை கொண்டுதான் மித்தியான கனவிலிருந்து வெளிவர முடியும், ஆவரண சக்தியை வெல்ல முடியும். இவ்வளோதான் கதை, இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்தை தான் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ இது ஒரு விதமான மாயை, இது ஒரு விதமான மாயை. தமோகுணம் மாயோட வெளிப்பாடு. அந்த தமோகுணத்தில் 2 சக்திகள். மாயையாகிய விக்ஷேப சக்தியை கொண்டு மாயையாகிய ஆவரண சக்தியை ஒழிக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். அப்படி சொல்லும்போது மாயையை மாயையால் மாய்ப்பர் அப்படின்னு சொல்கிறார். விக்ஷேப சக்தியை கொண்டு ஆவரண சக்தி ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பொருள். இப்போ இந்த விஷயத்தை பகவத்கீதையில் பல இடத்துல ஒரு சிந்தனை சிதறலாக பார்க்கலாம். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. கிருஷ்ண பரமாத்மா சம்சார விருட்சத்தை பற்றுதல் அற்ற தன்மை, பற்றின்மை என்கின்ற கோடாரியை வைத்துக்கொண்டு வெட்டுவாயாக. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருஸ்தம் ஞானாசீனாத்மனஹா சித்வைனம் சம்சயம் யோக மாதுஷ்டோதிஷ்ட பாரதன் கண்டினியூ பண்ண. அப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தில் இருந்து வந்த இதயத்தில் இருக்கக்கூடிய சம்சயம், சந்தேகத்தை ஞானம் என்கின்ற வாள் கொண்டு வெட்டுவாயாக. இப்போ ஞான வாள் கொண்டு சந்தேகத்தை அழிப்பாய். பற்றின்மை என்ற சஸ்திரத்தை வைத்து கொண்டு சம்சார விருட்சத்தை ஒழிப்பாய். ஒரு ஒழிக்கணும், ஒழிக்கிறது தான் இங்கே மெயின் பாயிண்ட். ஞானேனு ததஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா தேஷாம் ஆதித்யவத்து ஞானம் பிரகாஷேதி தத்பரம் அப்படின்னு ஸ்லோகம் போகிறது. அப்போ ஞானத்தை கொண்டு தான் அஜ்ஞானத்தை ஒழிக்க வேண்டும். அப்போ சஸ்திரத்தை வைத்து கொண்டு சம்சார விருட்சத்தை ஒழி. ஞானம் என்கின்ற வாளை கொண்டு சந்தேகத்தை ஒழி. ஞானத்தை கொண்டு அஜ்ஞானத்தை ஒழி. ஒன்றை வைத்து கொண்டு தான் ஒன்றை ஒழிக்க வேண்டும். அதே போல் மாயையை வைத்து கொண்டு மாயை ஒழி. அதனுடைய சிந்தனை சிதறல் தான் இங்கே எல்லாம் வருது. இதை வைத்து கொண்டு இது ஒழி. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு, ஒரு வேறான தாட், ரூட் தாட். இதனுடைய சிதறல் தான். அப்போ ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தான் ஒரு விஷயத்தை அழிக்க வேண்டும். எந்த விஷயத்தை வைத்து எந்த விஷயத்தை அழிக்க வேண்டும், அதே விஷயத்தை வைத்து அதே விஷயத்தை அழிக்க வேண்டும் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணார். பெண்ணை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுழு தடி போல் போமே. இப்போ இந்த சஸ்திரங்களில் அஸ்திர சஸ்திரங்களை வைத்து கொண்டு ஒழிச்சிட்டு அந்த அஸ்திர சஸ்திரங்களை என்ன பண்ணுறதோ அதை தூக்கி எறியணும். அதை வைத்து கொள்ளக்கூடாது. எப்படின்னு, பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. ஒரு மாயை வைத்து கொண்டு இன்னொரு மாயை ஒழித்து, எந்த மாயையால் இந்த மாயை ஒழித்தோமோ அந்த மாயையையும் தூக்கி போட வேண்டும். எப்படின்னு, சவம் சுடு தடி போல். இந்த டெட் பாடியை கொளுத்துறான். டெட் பாடியை கொடுத்து போகும்போது ஒரு பெரிய தடி யூஸ் பண்ணுறான். எப்படி எல்லா பக்கமும் போய் அந்த உடலில் வேக வைக்கிறான். இந்த டெட் பாடியை வேக வச்சது கடைசியில் என்ன பண்ண, அந்த தடியை வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. இந்த தடியை வைத்து கொண்டு இந்த சவத்தை சுடுகிறான். சுட்டு முடித்த பிறகு இந்த தடியை அந்த அக்னியில் போட்டு வீட்டுக்கு போகிறான். இந்த சவத்தை சுட்டவன்
அதே போல் விக்ஷேப சக்தியை வைத்துக்கொண்டு ஆவரண சக்தியை ஒழித்து விட்டு விக்ஷேப சக்தியும் இல்லாமல் போகும். எப்படின்னா சவம் சுடு தடி போல் போமே. விக்ஷேபத்தின் மூலம் ஆவரணம் ஒழிந்து விக்ஷேபமும் இல்லாமல் போய்விடும். இதே போல் இந்த எக்ஸாம்பிள் நமது ரமண மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் சவம் சுடு தடி போல் போமே அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு லைன். இப்போ இந்த 2 பாடல்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாணலை மையா. பொய்யான சாஸ்திரங்கள் சொல்கிறத விட மித்தியான சாஸ்திரங்கள் மித்தியான குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் உண்மையான முக்தி, மெய்யான முக்தி. இது ஒரு பாயிண்ட், சிந்தனைக்கு உரிய ஒரு பாயிண்ட் இது. அடுத்தது என்ன, மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர். ஒரு மாயை வைத்துக்கொண்டு இன்னொரு மாயை மாய்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். விக்ஷேப சக்தியை வைத்துக்கொண்டு தான் ஆவரண சக்தி ஒழிக்க வேண்டும். இது ஒரு சிந்தனை. 3வது, அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. கடைசியில் எந்த சாதனைகளை வைத்துக்கொண்டு ஒன்று இல்லாமல் செய்தோமோ அந்த சாதனையும் இல்லாமல் போய்விடும். எப்படி? சவம் சுடு தடி போல் போமே. ஒரு உயர்ந்த ஒரு 3 சிந்தனைகள் இந்த 2 பாடலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு கைவல்ய மாணவர்களும் இதை ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும். ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்படுத்தி இதிலிருந்து பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம், தெளிவு பெறலாம். மேலும் சில விஷயங்களை மாயை பற்றி பேசுகிறார் நம்ம தாண்டவராய சுவாமிகள். அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் படிப்போம். அறிவோம்.